അമൃതനാഥോപനിഷത് നാസികാ പുടമങ്കുല്യ യഥാ ഏകേന മാരുതം. നാസികാ പുടമങ്കുല്യ, വിരല് വെച്ചിട്ട് നാസിക മൂക്കാണത് അടച്ചിട്ട് കാത്ത് എത്തിയിട്ട് ആകർഷ്യ ധാരയേത് ആകർഷണം പണി, അതായത് കാത്ത് എഴുത്തുണ്ട്. ധാരയേത് ശബ്ദമേവ വിചിന്തയേത്, ശബ്ദത്തെ விசாரணம் பண்ண சொல்லியிருக்கு. அது சுத்தத்தை விசாரணம் பண்ண சொல்லியிருக்கு. ஓமித்யேகாட்சரம் பிரம்மா, ஓன்னு இருக்கிற அக்ஷர பிரம்மத்தை, அகாரம் இருக்கின்றது. ஓங்காரம் பரமாகவும் அபரமாகவும் சொல்லியிருக்கு. அந்த ஓங்காரத்தை அக்ஷரம்னு சொல்றோம். அச்சலமா இருக்கின்றான பரமாத்மாவை சொல்றது அது. ஓமித்யேகாட்சரம் பிரம்மா ஓமித்யேதேன ரேஜயேது. ஓன்னு இருக்கின்ற அக்ஷரத்தை வச்சு தனு கிரகிதோ உபனிஷதம் மகாசம் இருக்குன்னு எடுத்து தனுஷ சொல்றது அகாரம் ஓங்காரம் தான். ஓமித்யேகாட்சரம் பிரம்மா ஓமித்யேதேன ரேஜயேது. ஓம்னு இருக்கின்றதோடு சேர்க்கணும்னு சொல்றது. அதாவது காரணத்தை காரியமா நாம பார்க்குறோம். மண்ணினுடைய கிடத்தை மண்ணுன்னு இருக்கிற காரணத்தை கிடமா நாம பார்க்குறோம். கிடத்தை கொண்டு வரும்போது சொல்லுறோம். ஆனா அதுல என்ன இருக்கு, மண்ணை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது காரிய ரூபமா இருக்கும்போது காரண ரூபத்தை தெரியல. அதனால என்ன இருக்கு, ஓமித்யேகாட்சரம் பிரம்மா, ஓன்னு இருக்கிற அக்ஷரமா இருக்கின்ற அதிஞ்சலமா இருக்கின்ற பிரம்மா ஓமித்யேதேன ரேஜே, அதாவது ஓங்காரமா தான் சேர்க்கணுமே ஒழிய அதோட காரியரூபமா இருக்குன்னா விகாரமா இருக்குன்னா பிரபஞ்சத்தோட நாம சேர்க்க வேண்டியது இல்லை. அதிகம் போத்தியமாதாராத் ஆதேயாதிக வர்ணனம் இருக்கிற இடத்துல இதே போல என்ன இருக்கு, ஆதாரத்தை விட ஆதேயத்துக்கு ஆதிக்கம் இருக்கின்ற இடத்துல என்ன வருதுன்னு கேட்டா, ஆதாரம் இல்லாமல் ஆதேயம் இருக்க முடியாது. அதுபோல இங்க என்ன இருக்கு, ஆதாரம் இல்லாம ஆதேயம் இருக்க முடியாது. இங்க ஆதேயம் மாத்திர தியானமா போயிடும். இப்போ நம்ம லௌகிகமா பாக்குறேன்னு சொன்னா லோகத்தை தான் நம்ம பாக்குறோம். ஆனா லோகாதீதமா இருக்குன்னா எதை நம்ம தெரிஞ்சுக்கல, காரணத்தை தெரிஞ்சுக்கல. அதாவது மண்ணுன்னு இருக்கிற காரணத்தினால ஜடம் இருக்குன்னா பானா இருக்குன்னா அந்த பானான்னு இருக்கிறதான் தெரிஞ்சுக்கிறேன், மண்ணு நம்ம தெரிஞ்சுக்கல. அது போல இங்க ஓங்காரம் இருக்கின்றதுனால பிரபஞ்சம் பூரா ஆகுமானா கூட, பூமியும் ஆகாசமும் சொர்க்கம் ஆகுமானா கூட, இங்க நமக்கு தாத்பரியம் என்ன இருக்கு, அக்ஷரம் இருக்குன்னா காரணம். அது சூக்ஷ்மம் அவ்யக்தமா இருக்கின்றது, பிரதானமா இருக்கின்றது சொன்னா முக்கியமா இருக்குன்னா சேதன மாத்திரமா தன்மாத்திரே தன்மாத்திரம் பிரம்மசூத்திரம் சொன்னபடி. ஓமித்யேகாட்சரம் பிரம்மா ஓமித்யேதேன ரேஜயேது. ஓம் இருக்கின்றதோட சேர்க்கணும். திவ்ய மந்திரேன பகுதா, அது எப்படி சேர்க்கறது அப்படின்னு இருக்கின்றதா சொல்றேன். திவ்ய மந்திரேன பகுதா, திவ்யமானது மந்திரம். மந்திர பிராமணம் இருக்கின்றதுல பிரஷ்னோபனிஷத்து பிராமண பாகமா இருக்குன்னா முண்டகோபனிஷத்து பிராமண மந்திர பாகமா இருக்கு. பிரஷ்னோபனிஷத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது ஆத்ம விஷயம்தான். மந்திர விஷயத்துல இருந்தா முண்டகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க பிரம்ம விஷயம். அங்க விஞ்ஞான மாத்திரமா இருக்குன்னா திவ்ய மந்திரேன பகுதா, மந்திரத்தினா என்ன இருக்கு, பல விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு, அனிர்வாச்சியமா இருக்குன்னா வாச்சியம்னு இருக்கின்ற காரியம் ஏற்படுது, அவாச்சியமா இருக்குன்னா காரணத்துல இருந்தது. அப்போ அவாச்சியமா இருக்கின்றது திரிகால அபாத்தியமா இருக்கு, அவாச்சியமா இருக்குன்னா பிரபஞ்சம்னு இருக்கின்றது திரிகால பாத்தியமா இருக்கு. அப்ப பாதிக்காததா இருக்கின்றது நம்ம சிந்தனை பண்ண சொல்றோம். நம்ம சிந்தனை எது பாதிப்பு இருக்கின்ற சிந்தனை பண்ணி பாதிப்பு இருக்கின்ற நிலையை அடையிறோம். அது போய் பாதிப்பற்றதானா அது அத்தியாச புத்தி சொல்லும். அத்தியாச புத்தி போய் காரண புத்தி வந்து காரியலயம், காரியலயில காரண புத்தி வந்து மோட்சலயம். மோட்சம்னு சொன்னா நிரவயவ காரணம் சாதாத்மியம் இருக்கின்றது. திவ்ய மந்திரேன பகுதா புரியாது அமல முக்தையே, நிர்மலமான முக்தி. இப்போ முக்திங்கிறது எல்லாருக்கும் உண்டு, அது எப்போதும் இருக்கு. பசி இருக்கும்போது சாப்பாடு கிடைச்சாச்சுன்னா பசியிலிருந்து முக்தியாச்சு. தீர்த்தம் தேவை இருக்கிறவாள் தீர்த்தம் கிடைச்சாச்சுன்னா அந்த தாகத்துல இருந்து முக்தியாச்சு. ஆனா நிரந்தரமான அமலமான முக்தின்னு சொல்லும்போது சூக்ஷ்மம் அத்திருவிக்கிருதமா இருக்குன்னான காரணம் தெரிஞ்சுக்கிறது தான். அது யோகாபியாசத்திலோட சொன்னேன். அபியாசம் இருக்குன்னா குரு உபதேசமா இருக்குன்னா ஞானாபியாசம் தான். அது ஞானாபியாசம் பண்ணினாலும் கர்மத்துல அதை இப்படி பிரவர்த்திக்கணும்னு இருக்கின்ற விவேகத்தோட பிரவர்த்திப்பான்.
இவ்வளோ பச்சடி பண்ணியிருக்குன்னா அதுக்கு இவ்வளோதான் உப்பு போடணும்னு தெரிஞ்சுக்கிறது. குழம்பு இவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ இவ்வளோ உப்பு போடணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதுபோல் இங்கே தெரிஞ்சுட்டு அது கிருத்தியமாக பண்ணணும். தெரிஞ்சுட்டா விவகாரம் நன்னாக பண்ணலாம். அதுக்காக யோகாபியாசம் தெரிஞ்சுட்டாச்சுன்னா யோகாபியாசனால பலம் தெரிஞ்சுட்டு அந்த எந்தெந்த பலத்துக்கு தேவை இருக்கோ அதை பண்ணலாம். பஷ்டாத் பூர்வோக்த கிரமசா. அப்போ பிறகு என்ன பண்றோம், அதை தெரிஞ்சுட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். சமையல் தானே தெரிஞ்சுட்டு எந்தெந்த வேலை எந்தெந்த காய்கறி எது உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சுக்கிறது போல அந்த ஆத்ம விவேச்சனம் இருக்கின்றது, ஆத்ம புத்தின்னு இருக்கின்றது, பரமாத்ம விஷயம் இருக்கின்றன. பிரஸ்தான திரையாதிகள் தெரியும் போது இது இப்படி இந்த இடத்துல ஒரு யூஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுட்டு பயன்படுத்திக்கிறோம். பஷ்டாத் தியாயீதா. அப்போ பிறகு தியானம் பண்ணும். முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குரு உபதேசம் இருந்தால் நம்ம தெரிஞ்சுட்டேன்னா அது தியானம் பண்ணலாம். சிரவணம் ஆயிடுச்சுன்னா மனனம் பண்ணலாம். மன்னாச்சுன்னா தியானம் பண்ணலாம். பஷ்டாத் தியாயீத பூர்வோக்த கிரமசா. முதல்ல சொன்னபடி முதல்ல பூர்வாச்சாரியர் சொன்னபடி கிரந்தங்கள்ல சொன்னபடி பிரதம கிரந்தத்தில் சொன்னபடி தித்திய கிரந்தத்தில் சொன்னபடி திருத்திய கிரந்தத்தில் அடவா சித்தி கிரந்தத்தில் சொன்னபடி நல்ல அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியது. பஷ்டாத் தியாயீத பூர்வோக்த கிரமசா மந்திரவித் புதா. மந்திரத்தை தெரிஞ்ச புத்திமான். ஆமா, யாரெல்லாம் எந்தெந்த சாஸ்திரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோ அந்தந்த சாஸ்திரத்துல சூக்ஷ்மமா இருக்குன்னா பரமாத்மா எப்படின்னு வேத்தியமாகணுமோ அதே அந்த வழியில் தெரிஞ்சவான்னு அர்த்தம். இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு பெரிய ரகசியம் அல்ல. அதாவது தங்கத்தினால அதனுடைய விகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சா தங்கம் நம்ம எப்படி உணர்வோம் அதுபோலதான் இந்த விஷயம். ஆனா அது என்ன இருக்கு, பல தடவை மன்னம் அசகிருத ஆவர்த்தி செய்ய வேண்டியதான விஷயம். அவ்வளவுதான் இருக்கு தாத்பரியம். ஸ்தூலாதி ஸ்தூல சூஷ்மஞ்சா. திரும்பவும் அதே ஸ்லோகத்தை சொல்றேன். ஓமித்யேகாசிரம் பிரம்மா ஓமித்யேதேன ரேஜே. ஓம் இருக்கிற நிரட்சரமான பிரம்மத்தை ஓம் நெல்லு சேர்க்கறதும் சொல்லியிருந்தா காரண காரியங்களில் இருந்து சூஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறது. திவ்யமந்திரேன பகுதா குறியாத் அமல முக்தையே. அமலமான முக்திக்காக திவ்யமான மந்திரத்தை திரும்ப திரும்ப பகுதா நம்ம சிந்தனம் பண்ணணும். தாத்பரியம் அபகதியினால் பரம்பிரயோஜனம். பஷ்டாத் பஷ்டாத் யதீத பூர்வோக்த கிரமசா மந்திரவேத் புதா. அந்த பூர்வோக்தி என்ன இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி யத்னம் பண்ணலாம். அது தெரியல அந்த யத்னமே பண்ண முடியாது. சூக்ஷ்ம விசாரம் தெரியலன்னா ஸ்தூல பிரவருத்தின்னு சொன்னா அது கிரமமாக என்னைக்காவது மகான்களுடைய யோகத்தினால வந்தா உண்டே வழிய. ஆனா சூக்ஷ்ம பிரவருத்தி தெரிஞ்சாச்சுன்னா சூக்ஷ்ம விஜானத்தினால சூக்ஷ்மமான பிரவருத்தி இருக்கும். அது நமக்கு நிர்மலமான முக்தியை கொடுக்கும். பச்சாத் யதீத பூர்வோக்த கிரமசா மந்திரவேத் புதா. புத்திமான்கள் யாராவது எல்லாருக்கும் அந்த புத்திமத்தமும் இருக்கு, எல்லாருக்கும் அது உணர முடியும். ஆனா குரு உபதேசமானம் இருக்கிறது மட்டும்தான் விசேஷம். ஸ்தூலாதி ஸ்தூல சூஷ்மஞ்ச. ஸ்தூலமானாலும் சரி அதிஸ்தூலமானாலும் சரி அதிசூஷ்மமானாலும் சரி சூஷ்மத்திலும் சூஷ்மம் அது காரணம். ஸ்தூலாதி ஸ்தூல சூஷ்மஞ்ச. அதிஸ்தூலமானால் அதிசூஷ்மமானாலும் ஸ்தூலாதி ஸ்தூலமானாலும் சூஷ்மாதி சூஷ்மமானாலும் நாபேர் ஊர்தம் உபக்கிரமஹா. நாபிக்கு மேல இருந்து ஓம்னு இருக்கின்றது ஆரம்பிக்கிறது. ஓன்னு ஆரம்பிக்கிறது. நாவேர் ஊர்தம் உபக்கிரமஹா. அந்த யோக உட்காண்டு தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. படுத்துட்டா தூங்க போகணும் இருக்கு, தூங்கி போயிடுந்தாலும் சேதாசத்துலாம் சொல்லியிருக்கு. எல்லா இடத்துலும் உட்காந்து தான் தியானம் சொல்லியிருக்கு. சிரவணம் பண்ண தியானம் குரு உபதேசம் எல்லாம் உட்காந்துட்டு தான் பண்ணணும். அதாவது திருடமா இருக்கு. நாபேர் ஊர்தம் அத கிரமஹா பிரியகூர்தம் அபோ திருஷ்டிம் விஹாய மகாமதி. மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது திரும்பி பார்க்கறது எல்லாம் இருக்கக்கூடாது. மகா புத்திசாலியா இருக்கிறவாத அந்தர்யோகம், அதாவது இந்திரியங்களை உள்ளே கொண்டு போய் எங்கேருந்து இந்த இந்திரியங்கள் ஆவிர்பவிக்கிறதுன்னு இருக்கின்ற இடத்த தெரிஞ்சுண்டு அதுதான் தெரிஞ்சுக்கிறியான்னு கேட்டா லோகாதீதமா இருக்கிற எல்லாத்தையும் அந்த அகார உகாரம் அகாரத்தை ஆனாலும் சரி அந்த ஜாகிர சொப்னம் சுசுப்தி ஆனாலும் சரி என்னென்ன மந்திரவாரங்கள்ல சொல்லி இருக்கோம் அத்தனையும் நம்ம தியானம் பண்றது இருக்கும்போது அது தவிர்த்து வேற தியானம் இருக்கக்கூடாது. விலட்சண பிரத்யந்தரிதமா இருக்கணும், சலட்சண பிரத்ய பிரவாகமான வேறொன்னும் இல்லை. இது மட்டும்தான் எது மந்திரம் சொல்லப்பட்டிருக்கோ அது ஓங்காரம், அது அக்ஷரம் சொல்லப்படும். அப்போ ஸ்தூலாதி ஸ்தூல சூஷ்மஞ்ச. அதிஸ்தூலமானாலும் அதிசூஷ்மமான ஸ்தூலமானாலும் சரி ஸ்தூலாதி சூஷ்மமா இருந்தாலும் சரி நாபேர் ஊர்தம் உபக்கிரமா.
ஸ்தூலாதி ஸ்தூல சூஷ்மஞ்ச நாபேரோர்த்தம் உபக்கிரமம். நாபிலிருந்து ஆரம்பிக்கும். திரியகூர்த்தம் அதோ திருஷ்டிம் விஹாயத மகா. திரியக் திருஷ்டி ஊர்து திருஷ்டி அது ஜோசாஸ்திரத்தை சொல்லி இருக்கு. திரியக் திருஷ்டி இருந்தாச்சுன்னா அதாவது திரும்பி பார்க்கறதும் இருக்குது. அதோ திருஷ்டி இருந்தாச்சுன்னா அது தோஷ பலத்தை சொல்லி இருக்கு. ஊர்த திருஷ்டியும் பலன் இல்லை, திரியக் திருஷ்டி பலன்னு சொல்லி இருக்கு. ராசியும் அப்படி சொல்லி இருக்கு. அதோ ராசி, திரியக் ராசி, ஊர்த ராசி, சூரியனை விட்டுருக்குன்னா ராசிகளை எண்ணத்துன்னு சொல்லி இருக்கு. அதில் பலங்கள்லாம் அங்கே சொல்லி இருக்கு. ஒரு விதமாக திரியக்கா இருந்தால் இந்த மாதிரி பலம், ஊர்தமாக இருந்தால் இந்த மாதிரி பலம். ஒரு பொருள் காணாமல் இருக்கிறது தான் மேலே போச்சு, மேலே கீழே தொங்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கின்றது கண்டுபிடிக்கணும். கீழே தான் இருக்கும் அப்படியான பொருள் அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்தபடி வியாக்கியானிக்கணும்னு இருக்கின்றது இருக்காது. ஸ்திரஸ்தாயி வினிஷ்கம்பா. எதை உட்காண்டா மட்டும் போறாது. சிறிய அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப எதுவுமே உட்காந்து இருக்குன்னா உட்காந்த இடத்துல தூங்குவா சில பேர். ஸ்திரஸ்தாயி வினிஷ்கம்பா. ஸ்திரமா இருக்கணும், கம்பனம் இருக்கக்கூடாது. ஸ்திரமா இருந்தாச்சுன்னா தாரணம் உண்டுன்னு ஆடுறதா இருக்குன்னா அந்த அதுல உபஸ்திதி இல்லைன்னு இருக்கின்றாலும் யோசாஸ்திரத்திலும் சொல்லியிருக்கு. நிஷ்கம்ப சதா யோகம் சமாச்சரேது. கம்பனம் இல்லாமல் யோகத்தை, அதாவது இந்திரிய சேஷ்டங்கள் இல்லாமல் இருந்தா தான் அந்த ஏகாகிரதான் இருக்கின்ற இருந்தா தான் மனசு ஏகாகிரமா இருக்கிறதா தபசும் இருக்குன்னு ஆரம்பிக்கும். அது தபசு, அந்த தபசுக்காக தான் என்ன இருக்கு, அந்த உட்காந்து செய்ய சொல்லியிருக்கு. சிரவணம் நித்தியாசனம் பண்ணதுக்குன்னு இருக்குன்னா அவஸ்தை. முதல் படிச்ச கேட்டாச்சு தெரிஞ்சாச்சு, 4 பேர் கேட்டா சொல்றேன்னு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த உபாசனம் இருக்கின்றது பிரதீக உபாசனம் போய் உபாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இப்படி உட்காரணும். இப்படிலாம் பத்மாசனத்திலோ என்ன இருக்கு இந்த உட்கார சொல்லியிருக்கு. பத்மாசனத்தில் உட்கார சொல்லியிருக்கு. இல்லை சாதாரணமா இப்படி காலை 2 மடிச்சு உட்காரதான் இருக்கின்றது. இல்லை வீராசனத்தில் உட்கார சொல்லியிருக்கு. உட்காந்து செய்ய சொல்லியிருக்கு. நால மாத்திர வினிஷ்கம்போ. கம்பம் இல்லாமல் இருந்தா மட்டும் போராது, அசையாமல் இருந்தா மட்டும் போராது. தாரணா யோஜனம் ததா. எப்படி அசையாமல் இருக்கும் அப்படி தாரணம் பண்ணணும். அதாவது அசையாத தாரணம். இதுதான் காரணம், இதுதான் காரியம், காரிய காரணத்துன்னு அபிண்ணமாக அனன்யமான சிந்தனமா இருக்கணும். அனன்யமான சிந்தனம் வரும்போது தான் என்ன தைலதாரா வச்சு தைல தண்ணி இப்படியே கொட்டிகிட்டே இருக்கணும், சொட்டு சொட்டு விழக்கூடாது. அது போல அப்போ சிரஸ்தாயி வினிஷ்கம்ப சதாயோகம் சமாதிரே. எப்பவும் யோகத்தை நினைக்கணும். நாளமாத்திர வினிஷ்கம்பா தாரணா யோஜனம் ததா. பூர்வமானது நாளமாத்திர வினிஷ்கம்பக ஆடாமல் இருக்கின்றது. பூர்வமானது தாரணா யோஜனம் ததா. யோசிக்கிறது இருக்கின்றது, தாரணம் தெரிஞ்சுக்கிறது இருக்கின்றது. துவாதச மாத்திரோ யோகஸ்தோ காலதோ நியம ஸ்மிருதா. 12 மாத்திரம் அகார ஓங்காரத்தை ஜபம் சொல்லியிருக்கு, அக்ஷரத்தை ஜபம் பண்ண சொல்லியிருக்கு. ஓம் 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 ஓம். அது சாதாரண பூஜா விதிகள் எல்லாம் தாந்திரிக பூஜையிலும் சரி, ஆகம பூஜையிலும் சரி, சைவாகத்தம் வைஷ்ணவாகத்தில் எல்லாம் சொல்லியிருக்கு. பிராணாயாமம் பண்ணும்போது இத்தனை மாத்திரம் பிரணவம் ஜபம் பண்ணணும்னு இருக்கின்றது. மூலமந்திரம்னு சொல்லிட்டு இந்த தேவனானாலும் தேவி ஆனாலும் அந்த மூலமந்திரத்துக்கு முன்னாடி பிரணவ ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பீட பூஜாதிகள் எல்லாம். அது யோகா நிதி யோக விதின்னு இருக்கின்றது. யோக விதி இன்னும் கொஞ்சம் உத்தாரம் பண்ணி வெறுமே யோகம் மட்டும் பண்றது இருக்கின்றது. யோக சூத்திராதிகள்ல சொல்லியிருக்கு. அபியாசம் எப்படி எப்படி பண்ணணும், எந்தெந்த கோமுகாசனமா பத்மாசனமா எந்தெந்த ஆசனத்தில் உட்காந்து எப்படி எப்படி பண்ணணும், உஷாசனமா எல்லாம். நாள மாத்திர வினிஷ்கம்போ தாரணா யோஜனம் ததா துவாதச மாத்திரோ யோகஸ்து காலதோ நியமஸ்மிருதா. காலிக நியமத்தை சொல்லியிருக்கு. அதாவது பெரிய பெரிய பூஜை பண்ணும்போது அதுக்கு அந்த விட பிராணாயாமம் இருக்குது மாற்றி பண்ண சொல்லியிருக்கு. ஓ அகோஷ அவ்யஞ்சன அஸ்வரஞ்சா. கோஷம் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாதுன்னு. வியஞ்சனம் அது விகாரம் இருக்கக்கூடாதுன்னு. அஸ்வரஞ்சா சப்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எத்தாலும் என்ன இருக்கணும், ஒரு இருக்கணும், ஓன்னு இருக்கின்றா இருக்கணும். ஆனா என்ன இருக்க கூடாது, அகோஷம், கோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவ்யஞ்சனம், வியஞ்சனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அஸ்வரம், ஸ்வரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எத்தாலும் கண்டோஷ்டம், தாலும் நாக்குனாலு கண்டத்தினாலு ஓஷ்டம் மேல் சோதரனாலு ஓன்னு இருக்கிறது.
கண்டோஷ்டம் அநாசிகஞ்சா எது மூக்கு இல்லாமல எது அரேப ஜாதம் ஓன்னு இருக்கின்றது ரேபம் இல்லாமல அரேப ஜாதம் உபயோஷ்மவர்ஜிதம் உபய ரெண்டில்லாமல அரேபம் ரேபமற்று அரேபம் ஜாதம் உபயோஷ்மவர்ஜிதம் இந்த மூச்சு காற்றை எடுக்கும்போது ஜீவசாஸ்திரத்தில் சொல்லி இருக்குது ரெண்டு கை இப்படி வச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு மூக்குல இருந்து காத்து வர்றது தெரியும், இல்லது இன்னொரு மூக்குல இருந்து வர்றது தெரியும், இல்ல ரெண்டு மூக்குல இருந்து இழுக்கிறதும் தெரியாது தருதும் தெரியாது. சமமா இருக்கு. அந்த சமமா இருக்கிற நேரம் தான் இந்த யோகாபியாசம் எல்லாம் பண்ணதுக்கு இருக்குன்னா காலம். அப்போதான் அது சரி வரும். அதே போல யுத்தம் பண்ணும்போது எந்த பக்கம் காத்து இருக்கோ அந்த பக்கத்துல இருந்து காத்து இல்லாத பக்கத்துல நிப்பாட்டி அடிச்சா அவனை ஜெயிக்க முடியும்னு இருக்கின்றதெல்லாம் அந்த யோகசாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. அப்போ ஊஷ்மா சூடா இருக்கா மூச்சு காத்து, அந்த உபயமா இருக்குன்னா சமயம். யோகம்னு இருக்கின்றது எல்லா காலத்திலும் பண்ண முடியாது, மத்தியானத்திலோ அல்லது இதனுடைய சில காலம் இருக்கு. சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஆனால் காலை சாயந்தரம் இருக்கின்றது. அரேப ஜாதம் உபயோஷ்ம வர்ஜிதம் எதக்ஷரம் நரதே, எந்த அக்ஷரமானது அச்சஞ்சலமா இருக்கோ அந்த ஓங்காரமானது, ஓங்கார அர்த்தமானது, வேத்தியமானது, விஷீஞானமானது அக்ஷரம் நரதே கதஞ்சிது, அது ஒருபோதும் அச்சஞ்சலம் ஆயிடாது. எந்த அச்சஞ்சலமான அர்த்தத்தை நாம பிரணவத்திலோட நாம சாட்சாத்தரிக்கிறேனோ அந்த விஜீந்திரம் பண்றேனோ உட்காந்துட்டு அது அச்சஞ்சலம், அது வியஸ்தமாகாதுன்னு சொல்லிடுது. நான் படிச்சு தெரிஞ்சுட்டு சொல்றோம். ஏன் சொல்றோம்னு கேட்டா தனக்கு அது ஞாபகத்துல இருக்கணும், அது இருக்கின்ற வெளியில இருக்கின்ற அத்தியாசம் போகணும்னு இருக்கின்றதுக்காக சொன்னாலும் இந்த அத்தியாசம் இருக்கின்றது பண்ணதுக்கு சொல்லி இருக்கு. விஷ்ணோபனிஷத்துல வரும்போது ஏக மாத்திரம் திமாத்திரம் திருமாத்திரத்துக்கு பலம் வேற சொல்லியிருக்கு. அப்ப அந்த பிரணவம் இருக்கின்றது அப்படி பண்ணணும், பிராணாயாமம் அப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை கூட சொல்றேன். அகோஷம் அவ்யஞ்சனம் அஸ்வரஞ்சா, கோஷம் இல்லாமல வியஞ்சனம் இல்லாமல என்னது அந்த ஓங்காரத்துக்கு என்ன சப்தமோ அது இருக்கணும்னு அர்த்தம். அது ஸ்வரம் இல்லாமலதான் அப்ப என்ன இருக்கு, அந்த ஓம்னு இருக்கின்றதுக்கு என்ன ஸ்வரமோ அது. அதாவது திரிமாத்திரத்துல இருந்தா திரைமாத்திரிக ஸ்வரம், திரிமாத்திரத்துல இருந்தா கீழ் இருக்கின்றது ஒரு மாத்திரா அர்த்த மாத்திரா, கான் இருக்கின்றது ரெண்டு மாத்திரா. அப்போ எதக்ஷரம் நரதே கதஞ்சிது, ஒருபோதும் என்ன இருக்கு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்றது. அகோஷம் அவ்யஞ்சனம் அஸ்வரஞ்ச தாலு கண்டோஷ்ட அநாசிகஞ்ச, நாக்குனாலும் கண்டத்தினாலும் மூக்குனாலும் என்ன இருக்கு எது அரேப ஜாதம், ரேபம் அல்லாமல உண்டாகணும், அதாவது மூர்த்த சம்பந்தப்படாமல ருது ரஷானாம் மூர்தான்னு இருக்கு. அரேப ஜாதம் இருக்கு, ரேபம்னா மூர்த்த சம்பந்தப்படாமல அந்த உச்சாரணம் இருக்குது. அது கிரமமா சொல்லியிருக்கு. மத்தியமஸ்வரத்துல சொல்லிடணும், உச்சஸ்வரத்துல வரக்கூடாது, அதமஸ்வரத்துல வரக்கூடாது. ஆனா என்ன இருக்கு, அது கோஷமாகவும் இருக்கக்கூடாது, அகோஷமாகவும் இருக்கக்கூடாது. இது மிருதுவான இதுல அர்த்தம். அரேப ஜாதம் உபயோஷ்ம வர்ஜிதம் எதக்ஷரம் நரதே, உபயோஷ்ம வர்ஜிதம். அதாவது ரொம்ப எப்போ யோகாபியாசம் பண்ணலாம், எந்த காலத்துல பண்ணலாம்னு விவசாய சொல்றேன். ரொம்ப உடம்புக்கு முடியாத நேரத்துல அபியாசம் பண்ண முடியாதுதான். இன்னொன்னு என்ன இருக்குன்னா, வெயில் தாங்க முடியாத நேரத்துல போய் அபியாசம் பண்ண முடியாது. வெயில் ரொம்ப சூடா இருக்கிற நேரத்துல அபியாசம் பண்ண முடியாது. உபயோஷ்மம் இருக்குன்ற நம்ம சரீரத்துல உஷ்ணாவஸ்தான்னு இருக்குன்றது கிரமமா இருக்கின்ற நிலையை ஆகும்போது அது பண்ணணும். எதக்ஷரம் நரதே கதஞ்சிது ஏனாசோ கச்சதே மார்க்கம் பிராணஸ்தேனாபி கச்சதி. ஏனாசோ கச்சதே மார்க்கம், எதனால் அந்த மார்க்கம் போகிறதோ
பிராணத்தேனா அதிகச்சது, பிராணம் அது வழியாக போகும் சொல்ற. ஏனாதோ கெச்சதே மார்க்கம், எதனால இந்த மூச்சு காத்து போய் வருதோ அந்த வழியா தானே ஓம்னு நம்ம சொல்றோம். பிராணத்தேனா அனுகச்சது, அந்த பிராணம் என்ன இருக்கு, அந்த பிரணவத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறேன். அதான் அந்த பிராணன்ல தான் நம்ம லயிக்கிறேன்னு அர்த்தம். பிராணனை எப்படி சஞ்சாரம் பண்றையோ, தாலூக்கும் கண்டத்துக்கும் நாசிகைக்கும் என்ன இருக்கு, அபியஞ்சன அசுரமாக எது சொல்லப்படுதோ அது அரேபமாக மூர்த்தாது இல்லை. ஆனா என்ன உள்ளே அது ஒரு நிமித்த செய்யறது பிரணவம் அக்ஷரத்தை தியானம் இருக்கின்றது. எதக்ஷரம் நக்ஷரதே கதஞ்சிது ஏனாசோ கெச்சதே மார்க்கம் பிராணத்தேனா அபிகச்சதி. பிராணம் எதுல போறதோ அதுல அது லயிக்கிறேன். வாயு ஆகாசத்தில் லயிக்கிறேன்னு இருக்கின்ற மாதிரி அந்த ஹிருதய கிரந்தி வேதனத்துக்கு நமக்கு இந்த ரூமு திறந்து அதுக்குள்ள இருக்கிற ரூமு திறந்து அதுக்குள்ள இருக்கிற பெட்டி திறந்து அதுல இருந்து பொருளை எடுக்கிறாங்க இருக்கிற போல ஒன்னொன்னு லயிச்சு எப்படி காரணத்தை தெரிஞ்சுக்கிறதும் இருக்கின்றது. பிராணத்தேனாபி கச்சதி, வெளியதே அனேனா பிராணகா லயிக்கிறது காத்து எதில் லயிக்கிற 5 சரீரத்துக்குள்ள இருக்க பிராணாபானம் வேனவதானம் இருக்குன்னு சரீரம் போனா விட்டு எப்படி காத்துல ஒன்னாயிருக்கணும். அதே போல இந்த பிராணனானது ஆகாசத்தில் லயிச்சாச்சுன்னா ஆகாசமானது பரமாத்மாவில் லயிச்சிருதுன்னு இருக்கின்றது பிரளயக்கிரமம். அது நாம எனக்கு அபியாசம் பண்றோம். அது எப்படி அபியாசம் பண்ற, நெத்தி விஷயமா இருக்கின்றன விஷயங்களே பட்ச சாத்திய ஹேது ஐக்கியம் இருக்கின்றது. காரணா சாதாத்மியத்தை சொல்றோம். எதுல ஏற்பட்டது அது எதுன்னு சாட்சாத்தரிக்கிறோம்னு அர்த்தம். ஏனாசோ கச்சதே மார்க்கம் பிராணத்தேனாபி கச்சதி. அத தம அபியசே நித்தியம். அது யார் அபியாசம் பண்றோ டெய்லி, என் மார்க்க கமனாயவை, அது மார்க்க கமனத்துக்காக. ஸோ அபியாசம் பண்றதுன்னா என்ன இருக்கு, எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு இருக்கின்றது. இந்த அபியாசம் எதுக்காக, கமனத்துக்காக. அப்போ அர்த்தராதிகதிக்காக உபாசமாயிருப்பதுனால. அப்போ சத்யமுக்தாளுக்கு என்ன இருக்கு, அந்த அபியாசம் பண்ணுவானான்னு கேட்டான். பண்ணலாம், பண்ணாமல இருக்கலாம். அவ அதான் ஜீவன் முக்தாள் இருக்கிற நிலையை தாண்டி அப்புற பிரம்ம சமஸ்னுதேன்னு இருக்கின்ற அவளுடைய கதி அது இப்படின்னு இருக்கின்ற அவ சொன்னாதான் சரி. அனுபவத்தில் இருக்கவா சொல்லணும். அனுபவம் வர்றதுக்கு என்ன மார்க்கம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் அதை நாம தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டிக்கும் போது அந்த அனுபவம் வரும்போது சொன்னா உண்டு, சொன்னா மத்தவா கேட்கலாம். அனுபவம் வர்றது வரைக்கும் வேண்டியதான் சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சு சொன்னா அனுபவம் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ருத்வாரம் வாயுத்வாரம் மூர்த்தி துவாரம் அதாபரம். ஹிருதயத்வாரம் இருக்கின்றது, வாயுனுடைய அனுத்வாரம் மூக்குன்னு இருக்கின்றது, மூர்தான் இருக்கின்றது தலாம் இருக்கின்றது, துவாரம் அதாபரம் அதுக்கு மேலே இருக்கின்றது, அபரமா இருக்கின்றது. அபரமா இருக்கின்றதுன்னு சொல்லி வெளி தோற்றமா இருக்கின்றது. பரமா இருக்கின்றது அந்தர்யாமியா இருக்கின்றது. அப்போ பராபரம் இருக்கின்றது என்ன இருக்கு, அக்ஷரத்தில் இருக்கின்றது. அக்ஷரம் இருக்கின்றது சஞ்சார யோக்கியமா இருக்கின்ற இந்திரியாதிகள். அக்ஷரம் இருக்கின்றது அதிர்ச்சலமா இருக்குன்னா சாட்சி. சாட்சியந்தர்யாமியா இருக்கின்ற சர்வாந்தர்யாமி, சர்வாந்தர்யாமி கர்த்தா. அதான் அதத்தம அபியசே நித்தியம் என் மார்க்க கமனாயவே. அது மார்க்க கமனத்தை சொல்லியாச்சு. ருத்வாரம் வாயுத்வாரஞ்சா மூர்த்தீன் துவாரம் அதாபரம். ஹிருதயத்வாரம் இருக்கின்றது, வாயுத்வாரம் இருக்கின்றது, மூர்தாம் இருக்கின்ற தலா, துவாரம் அதாபரம் அபரமா இருக்கின்றதும் பரமா இருக்கின்றது. மோட்சத்வாரம் விலம் செய்வ, மோட்சத்வாரம் இருக்கின்றது. அந்த துவாரம் தான் மார்க்கம் அர்த்தம். கொஞ்சம் துவாரத்துவம் இருக்கின்றது முக்தாவலியில இருக்கு. பிரத்யக்ஷாண்ட நிறுவனத்துக்கு அனுமானம் ஆரம்பிக்கிறது சத்ஜன்யத்துவம் சொல்ற பிரத்யக்ஷ ஜனகத்துவம் அனுமானத்துக்கும் சொல்றேன். அதுபோல இந்த லோகம் போட்டு இந்த லோக லயத்துக்கு இருக்கிற மார்க்கமானது சுஷிரம் மண்டலம் விது. அந்த சுஷிரம் இருக்குது, அந்த மண்டலத்தை தெரிஞ்சுக்க சொல்றேன். மண்டலம் இருக்கின்றது, சுஷிரம் இருக்கின்றது. துவாரம் சொல்றது எது, இகலோகத்துக்கும் பரலோகத்துக்குனான கதவு. அது சுஷும்னா நாடி வழியாக வெளியில போகும்போது கிரமமுக்தியும் இருக்குது. கிரமமுக்தியினுடைய வழி என்ன, சுஷும்னான்னு இருக்கின்ற துவாரம். சுஷும்னா துவாரம் வழி போகும்போது அர்த்தராதி மார்க்கம் இருக்கின்ற கதி இருக்கு. அது முதல்ல சொல்லிட்டோம். எது
என் மார்க்க கமனாய பெய்யின் மார்க்க கமனத்துக்காக சொன்னதுனால சுஷும்னா வழியாக மார்க்க கமனம் இருக்கின்றது. பூரித்தேஷி பூதிபாதி சூரியத்தி ஆதித்ய மகேதி பிரம்மணி ஆப்னவதி ஸ்வராஜ்யம் இருக்கின்றாங்க. ஸ்வராஜ்யத்தை கிடையாது சமமா ஒன்னொன்னும் ஆகி அதில் இல்லத்தை லயிச்சு அதுக்கும் காரணமா இருக்கின்றதில் லயிக்கும்போது சகல காரணத்தில் லயிச்சிருக்குன்னு இருக்கின்ற அவஸ்தை அது. அது கிரமமுக்தி இரண்யர்த்தம் கிடைக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஜீவன் முக்த ஆளுக்கு போக வேண்டியது இருக்கா இல்லையான்னு ஒரு பட்சம். போக வேண்டியது இல்லைன்னு இருக்கின்ற ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கு, எல்லாத்துலயும் சர்வலயம் வந்தாச்சு, சர்வ பூதங்களையும் ஜெயிச்சாச்சுன்னா சர்வ பூதங்களுக்கும் பூதம் என்ன இருக்கு, அந்தர்யாமியா இருக்குன்றனா மாறினதுனால அதனால அட்டிப்படைக்கப்படுறதாக மாறிடும். இப்படி பிராணனால இந்திரியங்கள் எல்லாம் அட்டிப்படைக்கப்படுறது. அதுபோல பிராணா இந்திரியங்கள் ஆட்டிப்படைக்கப்படும் போது இந்திரியங்கள் இந்திரியத்துவ தன்மையில தான் இருந்துருக்கு. ஆட்டிப்படைக்கிற கர்த்தத்துவ தன்மையில இல்லை. நமக்கு இருக்கிற கர்த்தத்துவாபிமானம் சுத்தமா போகும்போது அந்தர்யாமியில் லயிக்கும் போது அந்தர்யாமியனுடைய சுவாவம் நமக்கு கிடைக்கும். சொசுரூபம் இருக்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம சொசுரூபம் தெரியாததுனால என்ன இருக்கு, அந்த யோகம் நமக்கு இருந்துட்டு கூட உணர முடியலை. அவித்தியில லயிச்சுட்டு இருக்கு. அவித்யாலயம் இருக்கிறது நிவர்த்தி ஆகிறதுன்னு இருக்கிறது எங்க விஷயம். ருத்வாரம் வாயுத்வாரஞ்சா மூர்த்தின் துவாரம் அதாவரம் மோட்சத்வாரம் இளஞ்செய்வா சுஷிரம் மண்டலம் விது. இந்த சுஷிரம் இருக்கின்ற காரணம் இருக்கின்றது, காரண மண்டலம் இருக்கின்றது ஒன்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. 27வது மன்றது ருத்வாரம் வாயுத்வாரஞ்சா மூர்த்தின் துவாரம் அதாவரம். சரீர பூர சொல்லிட்டு மூர்த்தாத்வாரம் இருக்கின்றது. என்ன இருக்கு, 5 இந்திரியங்களும் இருக்கின்றது. அந்த இந்திரியத்தினோட சிதின்னு இருக்கின்றது. மோட்சத்வாரம் திலம் ஜெய்வா சுஷிரம் திலம் இருக்கின்றதுனால 2க்கு போறான இடம் அது பிராணாபா அவானம் இருக்கின்றது ஸ்தானம். அது சுஷிரம் மண்டலம் விது, அந்த மண்டலத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்கு. அது அகார உகாரம் அகாரம் இருக்கின்றது. கார்தஸ்ய கார்தஸ்யாக்னின்னு இருக்கின்றது, ஆகவனியாக்னின்னு இருக்கின்றது, தாட்சணத்தியாக்னின்னு இருக்கின்றது. இந்த சரீரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றது இதுதான் 3 லோகமா சொல்லக்கூடணும். இது ஆகார உகாரம் அகாரம் சொல்லக்கூடணும். இதுதான் ஜாக்கிரத்துவம் சுசுப்தி சொல்லக்கூடாது. அப்போ துரியன் இருக்கின்றது, 4வது அவஸ்தானம் இருக்கின்றது. இதுக்கு மேல சொல்லப்படுறது நிர்விசேஷமா இருக்கின்றது. இப்போ இதெல்லாம் தான் சிந்தனம் பண்ண சொல்லியிருக்கு. விதுகு இப்படின்னு உணர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கு. பயம் குரோதம் ஆதாலசியம், பயம் போயிடுது, குரோதம் போயிடுது, ஆலசியம் போயிடுதுன்னு இருக்குது. முக்தாவோட தசை இருக்கும்போது இருக்குது. அது வரைக்கும் பயம் குரோதம் எல்லாம் நமக்கு இருக்கு. கயிறை பார்த்து பாம்பு நினைக்கிறது உண்டு, பாம்பை பார்த்து கயிறு நினைக்கிறதும் உண்டு. பயங்குரோதம் அதா ஆலசியம் அதிஸ்வப்னா அதிஸ்வப்னா அதிஸ்வப்னம். சொப்னம் அதிகம் பார்க்கக்கூடாது யோசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னா அஷ்டவர்க்க பலங்கள்லாம் பொழியிடும் இருக்கின்றதுனால கனவு பார்க்கும்போது நம்ம நியந்திரணம் பண்ண முடியாது. ஆனா நினைவில் இருக்கிறது நமக்கு பார்க்குற சொப்னத்துக்கு அதே நம்ம கட் பண்ணுறது அது முடியும். அது கட் பண்ணா நமக்கு பல இருக்கின்ற அனுபவிக்கலாம்னு இருக்கின்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஜோசாஸ்திரா. பயங்குரோதம் அதாலசியம் மதி சொப்னாதி ஜாகரம். மதி புத்தின்னு இருக்கின்றது, சொப்னம் இருக்குது, ஜாகிரதம் இருக்கின்றது, சர்வதா ஜாகிரதான்னு இருக்கின்றது தான் என்ன இருக்கு முக்கியம் இருக்கின்றது. எல்லாத்தையும் தெளிவா தெரியாது. பயங்குரோதம் அதாலசியம், பயம் இருக்காது, குரோதம் இருக்காது, எல்லாத்தையும் தெரியும் இருக்கின்றது. சொப்னம் இருக்காது, ஜாகிரதம் இருக்காது, எப்பவும் ஜாகிரதா இருக்குன்னா அது முக்கியம். பயங்குரோதம் அதாலசியம் இது சொப்னா பிரதி சொப்னா பயம் குரோதம் அத ஆலசியம் மதி சொப்னாதி ஜாகர. மதின்னு இருக்கின்ற சொப்னம் இருக்கின்ற அதிஜாகிரதான் இருக்கின்றது. ஜாகிரதான் இருக்குது அமைப்போம், அதிஜாகிரதான் இருக்கின்றது நமக்கு அடையக்கூடாது. சரீரம் மற்ற இருக்கும்போது இருக்கின்றான சர்வேஸ்வரம் இருக்குன்னா அவசியம் இருக்கு. அத்தியாகாரம் அனாகாரியம். அத்தியந்த ஆகாரிய ஞானத்தில் நாம இருக்கு, ஆகாரிய புத்தி இருக்கு. இல்லாததெல்லாம் போனோம்னு நினைக்கிற கனவு போல நான் நினைவில் நினைக்கிறேன். அத்தியாகாரம் அனாகாரியம். ஆகாரிய ஞானம் இருக்கின்றது, இல்லாமல் இருக்கின்றது, எதையும் நினைக்காமல் இருக்கின்றது. நித்தியம் யோகி விவர்ஜயது. யோகி என்ன இருக்கு, இது எதையும் வேண்டியது இல்லைன்னு அது கிரமம். அதாவது அத்தியாதி கிரமம் அல்லாம சத்தியமுக்தால் இருக்கு. எதை நினைக்கிறேன், எதுக்கு நினைக்கிறேன்னு கேட்டா எதையும் நினைக்கல, ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு. அத்தியாகாரம் அனாகாரியம் நித்தியம் யோகி விவர்ஜ. ஆகாரியம் அனாகாரியம் இதெல்லாம் ஹேத்துவ சாமானிய ரூபத்தில் வேற விஷயம், தள பிரயோஜன விசாரங்கள் எல்லாம்.
அத்தியாகாரம் அனாகாரம் பெரிய ஜோஷ நியாயசாஸ்திர கிரந்தம் அது. அத்தியாகாரம் அனாகாரம் அனாகாரம் நித்தியம் யோகி விவர்த்தே. யோகி இது எல்லாத்தையும் அதான் யுக்தோ யுக்தசிய சர்வதாபானம் சிந்தாசகரோபரம். நம்மளால சிந்தாசகாரத்தில் இருக்க யுக்தனோட நிலையை பேர் சொல்லுவான், யுஞ்சானோட நிலையும் சொல்லுவான். நாம யுக்தனோட நிலையில சிந்தாசகாரத்தில் இருக்க வேண்டிய நிலையை சொல்றோம். சிந்தாசகாரத்துக்கு அப்புறம் இருக்க நிலை இருக்குன்றது ஹரி சோப்பு அது அஸ்னாபிவாசாதிகள் இல்லாத நிலை. அப்படி ஒரு நிலை எப்படி சரீரத்தோட இருக்கா இல்லையா, கனவு போல இருக்கா, எப்படி எல்லாம் அனுபவம் இருக்கு, தேகாதி வித்தியர்கள் எல்லாம் வேறையும் சொல்லியிருக்கு. அத்தியாகாரம் அனாகார நித்தியம் யோகி விவர்ஜயது, அவன் வர்ஜிப்பான். அனேன விதினா உட்காந்தாச்சுன்னா அந்த மாதிரி சில நிலை இருக்குன்னு அர்த்தம். விதினா சமயக் அது யோக நிலையில இருந்தாச்சும் இன்னும் அநேக சரீரங்களும் சிருஷ்டிக்க முடியும், சுகதுக்கங்களும் தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கின்றதும் வேற இருக்கு, சொந்தங்களும் சொல்லியிருக்கு. அனேன விதினா சமயக் அங்கே அபியசியதே கிரமாது. இந்த யோகத்தினால அங்கத்தை வச்சுட்டு அங்கீன்னு இருக்கின்றவன் சாட்சியானவன் அபியாசம் பண்ணிக்கிறேன், கிரமமாக அபியாசம் பண்ணிக்கிறேன். அதாவது நாம இதெல்லாம் அபியாசம் பண்ணணும்னு இருக்கின்றதுக்காக இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அந்தர்யாமி நமக்கு நியந்தனம் பண்ணும். ததாமி சந்தேகபதேஷ வஸ்துஷ பிரமாணம் இந்த கரண பிரவர்த்தையா கலையாசிலே பெரிய ஒரு யோகி தான். பல விஷயங்களும் யோக வேதத்துல இருந்தும் சாஸ்திரத்துல இருந்தும் யோகத்துல இருந்தும் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதான் காந்ததர்ஷி சர்வஜா கவின்னு சொல்லியிருக்கேன், மகாகவியா இருக்க. அதனாலே அனேன விதினா சமயக அங்கீர்த்தியா அபியசியதே கிரமாது. அங்கமல்ல அபியசிக்கிறது அங்கீதான். கர்த்தா செய்யறே ஒழிய கண்ணு பாக்குறேன்னு இருக்கிற விட்டு கண்ணு விடதல்ல. கர்த்தா பாரு சொன்னதான் தான் பாக்குறோம். செய்ய வைக்கிறவன் தான் அவன், செய்யறவன் பெருமை இல்லை, செய்யறவன் வேற வழி இல்லாம செய்யறோம். அதனால செய்ய வைக்கிறவனோட கெப்பாசிட்டி தான். அதனால விதினா சமயக் அங்கீர் அபியசியதே கிரமாது. அங்கீன்னு இருக்கின்றவன் அபியாசம் பண்ற பரமாத்மா நகர்ப்புற கர்மான லோகத்து பிரபுன்னு இருக்கிற கர்த்தா தான் எல்லாரும் காரியம் செய்யறேன். ந கர்மபல சம்யோக யோகஸ்த அனுபவம். கர்மபல சம்பந்தம் இருக்கின்ற அவனுக்கு இல்லை. ஆனா கர்மபல சம்பந்தம் பிரயோஜன கர்த்தாவுக்கு, பிரயோஜன கர்த்தாவுக்கு கர்மபல சம்பந்தம் இல்லை. அவன் கர்த்தாவா இருக்குன்னு அவன் இருக்க ஒழிய வேற எதுவும் இல்லையே, வேற இருந்தா தானே கர்மா. ஸ்வயம் உற்பத்தியதே ஞானம் திரிபேர் மாசேர்னு சம்சய. இந்த விஷய ஞானம் இருக்கிறவனுக்கு திரிமாசத்துல ஏற்படும் சொல்றேன். அதுவும் திரிமாசம் போகணும், உடனே கிடைக்கும்னு சொல்லலை. பார்த்துதான் அபியாசம் தேவை. இது ஆத்மீய ஞான பரிபூர்ணதை வந்தவன் 3 மாசம் அபியாசம் பண்ணணும். ஸ்வயம் உற்பத்தியதே ஞானம் திரிபேர் மாசேர்னு சம்சய சதுர்த்தி பசியதே தெய்வான். 4 மாசம் அபியாசம் பண்ணும்போது தெய்வீகமாக பார்வை வரும்னு அர்த்தம். 5 பேர் விதத கிரமான். 5 மாசம் எல்லாருக்கும் கிரமத்தை கிரமமாக 5 மாசம் செய்யும் போது அதுக்கு ஒரு கிரமம் கிடைக்கும். தேவதா கிரமம் எப்படி பண்ணணும்? இச்சையாப்னோதி கைவல்யம். இச்சைன்னு ஆசைப்படுறதுனா தான் கைவல்யம் கிடைக்கிறது. ஷஷ்டே மாசின சம்சய. 6வது மாசத்துல நம்ம அபியாசம் பண்ணணும். அங்க சம்சயமே வேண்டாம். இச்சையாப்னோதி இச்சையா கிடைக்கும்னு சொல்றேன். ஆனா இச்சையானது கிடைக்கிறது நல்ல நிச்சயம் இருக்குது. 6 மாசம் அபியாசம் பண்ணணும். அதுல இருந்து தெரியுது 6 மாசம் பண்ணா போராதுன்னு இருக்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா சரீர தியாக வரைக்கும் ஹிருதய கிரந்தி பேதனம் வரைக்கும் நம்ம கர்மா செய்ய வேண்டிய இருக்குன்னு இருக்கு. நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இது ஒரு உபாதி சொல்றேன். அந்த ராமனோட வீட்டுக்கு போகணும்னா எவ்வளவு நடக்கும்? 2 வரலோகம் நடக்கும். பழைய காலத்துல 2 வரலோகம்னு சொன்னா அது கிராமத்துல இருப்போ அது ஒரு வித்தியாசம், டவுன்ல வரும்போது என்ன இருக்கு அது இவ்வளவு தூரம் தான். 2க்கும் வித்தியாசம். அது ஷஷ்டே மாசின சம்சய. 6ஆம் மாசம் சந்தேகம் வேண்டாம் சொல்லியிருக்கு. அப்போ அது சாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். 3 மாசத்துல ஆயிடுமான்னு கேட்டா 6 மாசத்துல ஆயிடுமான்னு கேட்டா அபியாசம் நம்ம தொடர்ந்துட்டே இருக்கணும். இப்போ நமக்கு சித்தி வருதுன்னு இருக்கின்றது. சித்தி வந்தாச்சுன்னா யார்கிட்டையும் சொன்னா மற்றவளை புரியாது. சித்தி வந்தவங்களுக்கு கிடைச்சது இருக்கின்றது தான். அது புதுசா வரலதான். ஆஸ்திபக பஞ்சமாத்திராஸ்து சாத்விக பஞ்சமாத்திராசு சதுர்மாத்திராசு வாருணஹா. அது
கரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திவமாக 5 மாத்திரை 5 தன்மாத்திரங்களால் இந்த பஞ்ச சரீரம் இருக்கின்றது. பார்த்திவம் இருக்கின்றது 5 மாத்திரைகளால் அது லயம் இருக்கின்றது சொல்றேன். சதுர்மாத்திராசோ வாருணா ஜலத்திலே 4 மாத்திரையாகிறது, கந்தம் குறைஞ்சிருது. அக்னேயஸ்து 3 மாத்திராசோ அக்னியில வரும்போது ஜலத்தினுடைய மதுரம் இருக்கின்றதும் போயிடுது. அதோ வாயுஸ்து திமாத்திரகா அதுல இருந்து சின்னது சூக்மத்திലേക്ക് வரும்போது என்னாச்சு வாயு ஆகும்போது சப்தம் ஸ்பர்ஷம் மட்டும் ஆயிடுது. ஏகமாத்திராஸ்ததாகாசா ஆகாசம் வரும்போது சப்த மாத்திர விஷயமாயிடுது, அது 1 மாத்திரையாயிடுது. அந்த ஒரு கலான்னு இருக்கின்றதுதான் மிருகதாரணத்திலாம் சொல்ற அது மொட்டான்னு இருக்கின்றது. அந்த ஒரு கலையில இருந்து 16 கலை கொண்டு வர முடியும் இருக்கின்றது. ஜீவ திசையில திரும்பி வர முடியும் இருக்கின்றது. திரும்பி அந்த ஒரு கலையில நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது முக்தின்னு இருக்கின்றது. இந்திரியங்கள் இல்லாமலே சர்வத்தையும் தெரிஞ்சுக்கூடான அவஸ்தை அது. ஏகமாத்திர ததாகாசா அப்போ ஆகாச ஸ்திதியிலிருந்து உற்பத்தி ஸ்திதியிலிருந்து மேலே இருக்குன்னா 16 கலை ஆனாலும் 4 பாதம் ஆனாலும் அது திரிபாதத்தை அமிர்தம் திடீர்னு இருக்குன்னு எடுத்து சொன்னபடியா இருந்தாலும் அது ஓரோ பூத ஸ்திதிகளா இருந்தாலும் சரி ஓரோ பௌதிகமான ஸ்திதி. அது அந்த ஏக கலையிலுக்கு போயாச்சுன்னா அதுல இருந்து திரும்பவும் என்ன இருக்கு சரீர பிரகிருதிக்கு வர முடியும். அந்த ஏக கலையில இருந்து திரும்பி வரல சொல்லியாச்சு அதுதான் முக்தி ஸ்திதின்னு இருக்கின்றது. ஏகமாத்திர ததாகாசா ஆகாச பூதத்திலிருந்து ஆகாச வாயு வாயுத்தி அண்ணன் இருக்கிற கிரமத்துல தான் உற்பத்தி சொல்லியிருக்கு. அதே கிரமத்துல தான் லயம். பிருத்திவியில் இருக்கிற 5 தன்மாத்திரமாக பிருத்திவியில் லயிச்சுண்டு, 4 தன்மாத்திரமாக ஜலத்துல லயிச்சுண்டு, 3 தன்மாத்திரமாக நெருப்பில் லயிச்சுண்டு, 2 தன்மாத்திரமாக வாயுவில் லயிச்சுண்டு, 1 தன்மாத்திரமாக ஆகாசத்துல இருந்துட்டு அந்த 1 தன்மாத்திரையும் விட்டாச்சுன்னு சொன்னா மாத்திரான்னு இருக்குன்னா வேறு தன்மாத்திரம் சைதன்ய மாத்திரம் இருக்குன்னா அவஸ்தையும் போயாச்சு. அதாவது நமக்கு தொட்டுணர்ச்சி கூட இல்லாத அவஸ்தைன்னு அர்த்தம். தொட்டுணர்ச்சி இருக்கும்போது சுகம் துக்கம் இருக்கின்ற அவஸ்தை இருக்கும், துவந்தம் இருக்கும். துவந்தவும் கூட போயிடுத்துன்னு இருக்கின்றது. நிரவயமா இருக்குன்னா கேவல சைதன்ய மாத்திரமா இருக்குன்னா நம்ம பஞ்சேந்திரிய வேத்தியம் அல்லாமல் இருக்குன்னா நிர்விசேஷ ஸ்வரூபம் அது சத்தியஸ்வரூபம் அது சர்வதா இருக்கின்ற திரிகால அபாத்தியமா இருக்குன்னா ஸ்வரூபம் அது. ஏகமாத்திரா அப்புறம் ததாகாசோ அமாத்திரம் விசந்தையேது அங்க மாத்திரையே சிந்தனம் பண்ணதுக்கு இல்லைன்னு இருக்குன்னா முக்தி தசை. ஏகமாத்திர ததாகாசோ அமாத்திரம் விஜிந்தையேது ஆனா அந்த உட்கார்ந்து தியானம் பண்ணும் போது நாம நினைக்க வேண்டியது ஏக மாத்திரையும் விட்டுட்டு ஆகாச தன்மாத்திரமா இருக்குன்றான ஆத்திய ஸ்திதி உற்பத்தி ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்டேஜே நம்ம விட்டுட்டோம். அமாத்திரம் விஜிந்தையேது மாத்திரையே இல்லைன்னு நினைச்சுக்கணும், சுகதுக்கமே இல்லைன்னு நினைச்சுக்கணும். ஆனா சுகதுக்கமே இல்லைன்னு உபனிஷத்துக்கள்ல சொல்லலை. முக்தின்னு இருக்கின்றது கேவல ஆனந்த மாத்திரம் நம்ம சொல்லியிருக்கு. அது தூக்கத்துல நமக்கு ஆனந்த மாத்திரம் இருக்குதான் நமக்கு சொல்லியிருக்கு. மாத்திரம் விசிந்தையே அது மாத்திரம் சிந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆனந்த மாத்திரத்தை எப்படி விசிந்தனம் பண்ண முடியும்? உட்கார்ந்த இடத்துல ஆனந்த மாத்திரத்தை எப்படி நமக்கு சிந்தனம் பண்ண முடியும்? ஒருபோதும் உட்கார்ந்த இடத்துல ஆனந்தத்தை மட்டும் நம்ம சிந்தனம் பண்ண முடியாது. சுகதுக்காத்மகமானது நமக்கு சிந்தனம் வருது. அமாத்திரம் விஜிந்தையேன்னு இருக்கிறது மாத்திராராகித்யமா இருக்குன்னா சைத்தன்யத்தை நான் அபியாசம் பண்ணினாத்தான் சிரவண மனம் நித்தியாசனம் இருந்தா தான் அந்த சிரவண வேத்தியமா இருக்கிற ஸ்ருதி வாக்கியங்கள் ஞான திருஷ்டியா நமக்கு புத்தீந்திரிய விஷயமாக இந்திரியாதீர ஞானமாக நம்ம தியானம் பண்ண அபியாசம் பண்ணினாதான் அந்த பத்மாசனம் போட்டு உட்காந்து அந்த மூச்சு பிராணனை 12 தடவை உச்சாரணம் ஒவ்வொன்று உச்சாரணம் பண்ணும்போது மனநம் பண்ண முடியும்னு இருக்குன்னுதான் அங்கே இருக்குன்னா பிரகிருத விஷயம். அங்கே கண்ணை மூடிதான் ஒரு பலன், கண்ணு திறந்தா ஒரு பலன் இருக்கின்றாலும் ஜோதிசாஸ்திரத்தும் சித்தமா இருக்கின்றது. கண்ணை மூடியாச்சுன்னா நிஷ்பலமான பலம் கிடைக்கணும். ஒரு காரியம் பார்க்கும்போது அவள் கண்ணை மூடிட்டு பேசிட்டேன்னா அவளுக்கு பலன் கிடைக்காதுன்னா கண்ணை திறந்துட்டு பேசுவதா இருக்கு பலன் கிடைக்கணும். ஜோதிசாஸ்திரத்திலும் சித்தமா இருக்கு. அங்கமான சாஸ்திரத்தை சொல்லது, விசேஷமான சாஸ்திரத்தில் அதுக்கு சம்பந்தம் உண்டு. அதனால சாங்கிய பிராபியதே ஞானம் சத்யோகேரபி கம்யதுன்னு இருக்கனால சாங்கிய சாஸ்திரத்தினால நம்ம ஞான மாத்திர விஷயமா தெரிஞ்சுண்டான விஷயம் கர்மத்திலோடைய நம்ம அதுதான் அனுஷ்டிக்க போறோம். அந்த கர்மானுஷ்டானத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஞானம் இருக்கின்றது உடுதுணியா இருக்குன்னு மட்டும்தான். அதனால அமாத்திரம் விஜிந்தையது அமாத்திரமான விஜிந்தனத்துக்கு தான் அபியாசம் தேவை. தன்மாத்திரமாக நமக்கு விசிந்தனம் பண்ணதுக்கு பல விஷயமான பதார்த்த தியானம் நமக்கு இருக்கு. நமக்கு அது தியானம் பண்ணலாம், அது கஷ்டம் இல்லை. ஆனால் அமாத்திரமான தியானம் பண்ணதுக்கு பல தடவை உபனிஷத் வாக்கியங்களை திருப்பி திருப்பி அனாலிசிஸ் பண்ணி உபதேசம் பண்ணியோ இல்லைன்னா வெறுமை சொல்லி பார்த்தோ உட்கார்ந்து அபியாசம் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு.
சந்தீங்கிருத்வாது மனசா சிந்தையேத் ஆத்மனாத்மனி. சந்தீங்கிருத்வா, சந்தினா ரெண்டு பேரும் சண்டை போட்டாச்சுன்னா அது சமாதானப்படுத்துறது சந்தி. அதே போல நம்ம கால் முட்டுக்கு ரெண்டு இடம் சேர்ற இடம் சந்தி. சந்திங்கிறதுவாது மானசா, மனசே சந்தியில நிப்பாட்டின்னு அர்த்தம். அந்த பக்கம் இந்த பக்கம் வர முடியாது. மரக்கட்டையை தண்ணியில விட்டாச்சுன்னா அது மெதிச்சு நிற்கும், அமுக்கினா கீழே நிற்கும், விட்டா திரும்ப மேலே வரும். அதுபோல மனசை நிப்பாட்டி சிந்தையே ஆத்மனாத்மனி சிந்தனம் பண்ணணும். ஜீவாத்மா பரமாத்மாவே சிந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. त्रिंशत् पर्वाङ्गुल प्राणः यत्र प्राणे प्रतिष्ठितः. त्रिंशत् पर्वाङ्गुल प्राणः, 30 அங்குலம் பிராணம்னு சொல்லியிருக்கு. அங்குலத்திலே அளவு வித்தியாசம் இருக்கு. கையனுடைய இந்த இடத்துக்கும் அங்குலம் இருக்கு, ஒரு அங்குலம் சொல்லு, இங்கே அங்குலம் சொல்லும். இப்போ ஒரு நல்ல பழைய காலத்துல மாடு சவுண்டு கொடுக்கறத வச்சுட்டு இத்தனை தூரம்னு தெரிஞ்சுப்பான். அதனால ஆரோக்கியம் இருக்கிற மாடு வைக்கும்போது வித்தியாசம் இருக்கு, சவுண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால தூரம் வித்தியாசம் வரும். அதுபோல இங்கே 30 பர்வாங்குல பிராணகானுக்கு 30 இருக்கின்றது. ஒரு மனுஷன் 6 அடி இருக்குன்னா சாமான்யமா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவது போல 30 பிராணாங்குல பிராணஹா எத்திர பிராணே பிரதிஷ்டிதா. அந்த பிராணம் பிரதிஷ்டிதமா இருக்குது நம்ம சரீரத்துல தான். அது எப்படி மூச்சு விட்டு பார்க்கறது, ரெண்டு கையிலும் மூச்சு விட்டு பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு போறியோ அவ்வளோ அந்த பிராணனை இஞ்சியை வச்சு அளக்குறோம். அப்படி 30 பிராணம்னு சொல்லியிருக்கு. பிராணா கோச்சரஹா 30 பிராணாங்குல பிராணம் எத்திர பிராணே பிரதிஷ்டிதா. எங்க பிராணனாலும் பிரதிஷ்டிதமா இருக்கோ ஏஷ பிராண இது ஜாதகா. பிராணம் இருக்கிறது பிரசித்தமானது. பாக்கிய பிராணத்திய கோச்சரஹா, வெளியில் இருக்கின்றான பிராணனுக்கு இது தெரிகிறது. இந்திரியங்களுக்கு இந்த பிராணனை தெரிகிறதுனா இந்திரியங்கள் என்ன இருக்கு, சப்தாதி விஷயங்களை தெரிஞ்சுட்டு பார்க்கிறோம், கேட்கிறோம், சொல்றோம், இருக்கு எந்த தெரியுதுன்னு சொல்றோம். பிராணத்திய கோச்சரஹா அசீதிஷ்ட சதம் செய்வ சகஸ்ராணி திரையோதசா. இது 80, 100, 1000 இருக்கின்றது. காலத்தை சொல்ற இது கிருதயுகத்தில் இருக்கின்றது. 1000 வருஷம் வாழும்பொழுது இருக்கின்றது. சகசிரநாளம் சொல்றது. இன்னைய காலத்துல என்ன இருக்கு, 80 வயசு 100 வயசு வரைக்கும் தான் சொல்ல முடியும். 1000 சொன்னது வேற யுகத்தினுடைய தாத்பரியம் இங்கே வச்சுட்டு தான் சொல்லியிருக்கேன். லட்சேகோ வினிஸ்வாசா. இவ்வளவு மூச்சு காத்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு சரீரத்துல மூச்சு காத்தா விட முடியும் இருக்கின்றது வேற சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வினிஸ்வாசா அகோராத்திர பிரமாணதா. காப்பகலோட பிரமாணம் ஜோதிசாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. இத்தனை காலம் தான் ஒரு ஆளு வாழ முடியும், இத்தனை மூச்சு காத்து தான் விட முடியும், நல்ல பிரமாணம் இருக்கு. அது அதுல ஆயுஷ்கால நிறுவனம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா ஒரு ஆளோட இத்தனை திவசம் இருக்க முடியும் இருக்கின்றதுக்கு ஒரு கணக்கு வேற சொல்றேன். பிராண ஆத்யோ ஹிருதிஸ்தானே, ஹிருதயஸ்தானத்தில் இருக்கிறான் பிராணன். ஆவன் அபானஸ்து புனர்குதே. பிராண ஆத்யோ ஹிருதயத்தில் இருக்கின்ற பிராணனை சொல்ற. முதல்ல அபானம் இருக்கின்றது, ரெண்டுக்கு போற இடத்துல இருக்கின்றத சொல்ற. புனர் குதே, புதம் இருக்கின்றது ரெண்டுக்கு போற இடம். சமானோ நாபிதேசேது. சமானம் இருக்கின்ற பிராணன் புக்குள் கொடியில் இருக்கு. உதான கண்டமாஸ்ரிதா. உதானம் இருக்கின்ற கழுத்தில் இருக்கு. தியான சர்வேஷு அங்கேஷு. தியான எல்லா அங்கத்திலும் இருக்கு. திஷ்டதி சர்வதா, எப்போவுமே இருக்குன்னு சொல்ற. யதா வர்ணாஸ்து பஞ்சானா. எப்படி 5 வர்ணங்கள் இருக்கோ, சுக்ல நீர பீத ஹரித கவிஷ சித்திர பேத 6. யதா வர்ணஸ்து யதா வர்ணஸ்து பஞ்சானாம் வர்ணாசு பஞ்சானாம் பிராணாதீனாம் அனுக்கிரமாது. யதா வர்ணாஸ்து பஞ்சானாம். எப்படி வர்ணம் இருக்கு, வர்ணமானது 5, பிராணாதீனாம் அனுக்கிரமாது. எப்படி 5 பிராணாபான தியானவதான சமானம் 5 வர்ணிக்கப்பட்டிருக்கோ, பிராணாதீனா அனுக்கிரமம் கிரமத்தை சொன்னோம். பிராணம் இந்த இடத்துல இருக்கு. பிராண ஆத்யோ ஹிருதயத்துல இருக்கு சொன்னேன். புதத்துல உதாரணம் இருக்கு சொன்னேன்.
நாபியிலே உதானம் சொன்னேன். கண்டத்துல தியான அங்கேஷோ யாத்தியதிஷ்டன் சர்வதா கண்டத்துல இருக்குன்னு சொன்னேன். உதான கண்டமாசிரித உதான கண்டத்துல இருக்குன்னு சொன்னேன். அதான் வர்ணாஸ்து பஞ்சானா பிராணாதீனா அனுக்கிரமா பிராணாதிகள் கிரமமாக ரக்தவர்ணோ மணி பிரக்யா என்னென்ன சொல்றேன். பிராணாதீனா அனுக்கிரமம் பிராணாபான வியானோதானத்தை கிரமமா சொல்லிட்டேன். ரக்தவர்ணோ மணி பிரக்யா பிராணவாயு பிரகீர்த்திதா என்னதனுடைய வர்ணத்தை சொல்றாங்க. அதாவது ரத்தவர்ணமா இருக்கின்றது, மணியின் தியாதியா இருக்கின்றது, பிரகீர்த்திதமா இருக்குது, எல்லாரும் சொல்லப்பட்டது. அதாவது பிராணசம்பாதத்துல பிராணனுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கு அத்தீந்திரியத்தை விட. அதாவது தர்சன ஸ்பர்சன தொகு அது பிராணரசன சட்டு தோற்றாதி இந்திரியங்களை விட பிராதானியம் கொடுத்துருக்கு. அத வர்ணாஸ்து பஞ்சானாம் பிராணாதீனா அனுக்கிரமாது பிராணாதிகளை கிரமமாக ரத்தவர்ணோ மணிப்பிரக்யா ரத்தமான வர்ணத்தில் இருக்கின்றது, பிரதானமா இருக்கின்றது, பிரசித்தமா இருக்கின்றது, கீர்த்தி இருக்கின்றது, சோப்பு கலர்ல இருக்கு சொன்ன பிராணம் இருக்கின்றது. பிராணவாயுன்னு அதை சொல்ற. அபானஸ்ய மத்தியேது இந்திரகோப சமப்பிரபா அபானம் இருக்கின்ற இந்திரகோப சமப்பிரபம் சோப்பா இருக்கிறது. அது இந்திரகோபம்னு ஒரு பூச்சி விசேஷம் இருக்கு. பட்டுநூல் பூழி போல இருக்கு. மழை பெய்யும் போது முதல்ல வேற ஏதாவது பூச்சி. அது போல இந்திரகோபம் இருக்கு. விதாரணத்திலும் வேற அதே சப்தத்துல உபயோகம் இருக்கு. அது இன்னொரு சோப்பு கலர்னு சமானஸ்து துவயோர் மத்தியே கோஷீர தவளப்பிரபா சமானம் இருக்கின்ற பாலினோட கலர் போல. பால் கட்டியா இருக்குன்னா அது மஞ்சள் கலர்ல இருக்கும், சிலது வெள்ளையா இருக்கும். நெய்யும் அது வித்தியாசமா இருக்கு. அது போல ஒரு பசுவினோட பால் ஒரு விதமா இருக்கு, ஒரு வெண்ணையும் மஞ்சளாகவும் வெள்ளையாகவும் இருக்கும். ஆனா என்ன இருக்கு, சமான பாலினோட கலர் எந்த வெள்ளையோ அந்த வெள்ளையை எடுத்துக்கணும். சமானஸ்து துவயோர் மத்தியே கோஷீர தவள பிரபா பாலினோட க்ஷீரத்தினோட வெள்ளிமை எப்படி இருக்கோ அந்த வைட்னஸ் தான். அவாண்டர உதானஸ்தா உதாரணோட கலர் என்ன அது சொல்றோம். அதாவது வெளிர்ன கலர்னு சொன்னா சூரியன் கிழக்கு உதிக்கும் போது சந்திரன் பশ্চিಮ பாகத்தை பார்த்துட்டேன்னா எப்படி இருக்குமோ சந்திரனோட கலரானது வெளிர்னதாக. சந்திரனோட பிரபு தெரியாது, ஆனா சந்திரன் இருக்கா தோணும். சந்திரனுக்கு பிரபாவம் சொல்லியாச்சுன்னா சில நேரம் சந்திரனை பார்த்தாச்சுன்னா இந்த ரவுண்டா ஒரு சூரியன் ஒரு கிரணங்களை தனியா தோணும். அது பிரபா. அது பார்த்தாச்சுன்னா அதுக்கு சில பலங்கள்லாம் சொல்லியிருக்கு ஜோதிசாஸ்திரத்துல. சந்திரனுக்கு ஓரோ சிங்கத்துக்கும் ஓரோ விதமான பலங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது சம்ஹிதா கிரந்தத்துல இருக்கு. ரத்தவர்ணோ மணிப்பிரக்யா பிராணாவாயு பிரகீர்த்தா பிராணவாயு ரத்த காலத்துல இருக்குன்னு சொன்னேன். மணியும் அதுக்கு பிரசித்தி இருக்கு, கீர்த்தனம் பண்ணப்பட்டது பல விதத்துல. அபானசிய மத்தியேது இந்திரகோப சமப்பிரப இந்திரகோப சமமா இருக்குன்னா பட்டு போல இருக்குன்னு சோப்பா இருக்கின்றது, அட்ராக்ஷனா இருக்குன்றது சொன்னேன். அது அபானம் சொன்னேன். சமானஸ்து துவயோர் மத்தியே கோஷீரதோட பிரபா சமானம் இருக்குன்னு பாலினோட கலர் போல சொன்னேன். அபாண்டர உதானஸ்ட தியானோ அர்ச்சி சமப்பிரபா அபாண்டர உதானஸ்ட அபாண்டரமா இருக்கின்றது. அபாண்டரம் பாண்டரம்னு சொல்லியாச்சுன்னா விளர்ன முஜ்ஜி போல, அதாவது மங்கின சந்திரனோட கலர் போல, சூரியனோட கலர் சூரியன் உதிச்சதுனால அது போலன்னு சொல்லும். பாண்டரம்னு சொன்னா அபாண்டரம் சொன்னா என்ன இருக்கு, சந்திரனை எப்படி மங்கலையோ அப்படின்னு அர்த்தம். அபாண்டர உதானஸ்டா உதானோட கலரு சந்திரன் எப்படி ஷோவா இருக்கோ அப்படி ஷோவா இருக்கு அந்த கலர். சந்திரனோட வெள்ளைக்கும் பாலினோட வெள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு இதுல தாற்பயம். தியானோ அர்ச்சி சமப்பிரபா தியானமானது ஒளிக்கு சமப்பிரபையா இருக்கு. ஒளின்னு இருக்குன்ற எப்படி இருக்கு, கையில் படும்போது ஒளி தெரியுது, கையை எடுத்தாலும் அங்கே இருக்கு, அது நிர்விசேஷமா தெரியும். அப்போ உதானம் தியானோ அர்ச்சி சமப்பிரபா ஒளி போல சமயான பிரபா. ஒளியினோட பிரபான்னு சொல்லும்போது வெள்ளையா தோணலாம், ஆனா வெள்ளையும் இல்லை, அது கருப்பா தான் இருக்குன்னு இருக்குது நிர்விசேஷம். கையில் படும்போது வெள்ளையா தெரியும், கையில் படலன்னா உபாதி இல்லைன்னா நிர்வாதிகமா இருக்கும்போது இருட்டாட்டம் தான் தெரியும். ஆனா எனக்கு பிரபான்னு சொல்லியிருக்காரு, ஒளின்னு சொல்லியிருக்காரு, ரகுன்னு சொல்லியிருக்கேன். சமப்பிரபா உணர முடியறதுன்னு அர்த்தம். எஸ்யேதம் மண்டலம் பித்வா இந்த பிராணாபான வியானோதான சமானம் இருக்கிற மண்டலத்தை உடைச்சுண்டு
மாருதோ யாதி மூர்தனி, அது இந்த பிரபையில் இருக்கிற அந்த பிராணம் எல்லாம் இந்த சுஷும்னா நாடி வழியாக மூர்தா வழியாக வெளியில் வரையோ எத்திர எத்திர பிரியேத்வாபி அத பூயோவி ஜாயதே. பிரியேத்வாபி யாருது தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். மிரியேன்னா மரணம்னு அர்த்தம். ஜியேத் உடைக்கிறியோ அர்த்தம். ஜியேன்னு சொன்னா பூயோவி ஜாயதே, அவன் திரும்பவும் நஜாயதே உண்டாகாதுன்னு சொல்லியிருக்கு. பூயோவி ஜாயதே திரும்ப உண்டாகாதுன்னு சொல்லியிருக்கு. இது தெரிஞ்சுக்க ரொம்ப வசதின்னு சொல்லியிருக்கு. சதனா பவது சதனா வனத்து சாவிரங்கரவா சைதனாவதீதம் மாவி விஷாபயம் சாந்தி 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 இருக்கின்றது. சாந்தி பாடுறது அமிர்தநாத உபநிஷத்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அதர்வசிரா உபநிஷத்து இருக்கின்றது. அதர்வசிரதா அர்த்தம் அனர்த்த புரோத வாஜகம். அதர்வசிரத்துன்னு இருக்கின்றது அர்த்தமானது. அதர்வசிரத்துன்னு இருக்கின்ற உபநிஷத்து அர்த்தமானது. அனர்த்த புரோத வாசனம் அர்த்தங்கள்லாம் போக்கடிக்குன்னது வாசனம் சொல்ல வேண்டினது. சர்வாதாரம் அனாதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஆனா இது ஆதாரமா இல்லை. அது எல்லாத்துக்கும் அதுல ஆதாரம் இருக்கு, அது எதுக்கும் ஆதாரமா இல்லை. ஆனா அதுல தான் இருக்க முடியும். ஆனா அது எதுலும் ஆதாரமா இல்லை, அது நிராதாரமா இருக்குன்னு பரமாத்மாவை சொல்ற. சர்வாதாரம் அனாதாரம் சொமாத்திர திரைபதாட்சரம். சொம்னு இருக்கின்ற சுசுருவன் இருக்கின்ற சொம்னு இருக்கின்ற திரிபதத்துக்கும் அக்ஷரமா இருக்கின்ற அகார உகாரம் மகாரம் இருக்கின்ற ஓங்காரத்துக்கும் என்ன இருக்கு? அக்ஷரமா இருக்கு, அச்சஞ்சலமா இருக்கின்றது சொல்ற. இது தேவாகவே சர்வம் லோகம் லோகம் ஆயாம்ஸ்தே, தேவதேவ சொர்க்கலோகத்துக்கு வந்த ருத்ரம் அபிருச்சா கோ பவான். இது ருத்ரனை கேட்டா யாருன்னு இருக்கின்றது. இது அப்பம் இருக்கின்றது. சொல்லுவோம்.